பாருங்க, இவரு டிஎம்கே ஜோலியை முடிச்சிட்டாரு ஒரே வார்த்தையில. கட்சி திமுக தன் கட்சியவே குடும்பமாக நினைத்தால் அது தமிழக வெற்றி கழகம், தன் குடும்பத்தை மட்டும் கட்சியாக நினைத்தால் அது திமுக. நம்மள பார்த்து சொல்ற நம்ம தளபதிக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னாரே நம்மளுடைய தலைமை செயலாளர். பாருங்க, நான் ஏற்கனவே ஒரு மீட்டிங் பேசலாம். உங்களுடைய துணை முதல்வர் உதயாநிதி ஸ்டாலின் கோழி குண்டு விளையாண்டு கொண்டிருக்கிற பொழுது ஈழத் தமிழர்களுக்காக நாகப்பட்டினத்திலே உங்க தாத்தா கருணாநிதி கச்சைத்துமை தூக்கி கொடுத்ததின் காரணமாக பல்வேறு மீனவ சொந்தங்கள் தாலி இருப்பதற்கு காரணமாக உங்க கட்சி சிங்கள பௌத்த பேரினவாதத்தை எதிர்த்து நாகப்பட்டினத்திலே உண்ணாவிரதம் இருந்தாரு எங்கள் தலைவர். அது அரசியல் இல்லையா? காவிரி நதிநீர் உரிமைக்காக அந்த காவிரி நதிநீர் உரிமையும் கருணாநிதி பொதுத்துறை அமைச்சராக இருக்கும் போதுதான் அந்த உரிமை பறிபோனது. தான் நடிக்கிற படம் பெங்களூரிலே ஓடவில்லை என்றாலும் பரவாயில்லை, தமிழுடைய மானம் காக்கப்பட வேண்டுவதற்காக காவிரி நதியின் உரிமைக்காக உண்ணாவிரதம் இருந்தாரே தளபதி. அது அரசியல் இல்லையா? என் தங்கை அனிதா நீட்டுக்காக இருந்தபோது அவர் வீட்டிற்கு சென்று உறுதுணையாக இருந்தாரே எங்கள் தலைவர். அது அறுதல் இல்லையா? நாங்கள் தமிழ் மாணவர்கள், தமிழுக்கு உயிரானவர்கள், தமிழகம் அமைதியாக இருந்தால் ஏடுகள் தூக்கி படிப்போம், இல்லை என்றால் எரிமலையாய் வெடிப்போம் என்று நாட்டு மாட்டுக்காக முத்தச்சத்தம் கேட்டுக் கொண்டிருந்த மெரினாவிலே யுத்த சத்தத்தை முனைகிறார்களே தமிழ் மாணவர்கள், அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தாரே தளபதி. அது அரசியல் இல்லையா? எது அரசியல்? இதுவே போதும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு கண்டிப்பா புரியும்.